ஆழிமழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின் அதிர்ந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். இது ஆண்டாளுடைய பாசுரம். கண்டிப்பா நம்ம அனைவருக்கு நிறைய மழை வேண்டும். மழை வேண்டுமானால் விராட பருவத்தை பாராயணம் செய்ய வேண்டும். ஆழிமழைக்கண்ணா என்னும் ஆண்டாளுடைய திருப்பாவையின் 4வது பாடல். அதை அடிக்கடி பெருமானை வேண்டிக் கொண்டே கூற வேண்டும். ஓரளவு மழை பெற்றிருக்கிறோம், இன்னும் மழை கண்டிப்பாக வேண்டும். நாடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், மாதம் மும்மாறி பொழிய வேண்டும். அதற்குத்தான் இந்த பாசுரமே. ஆனால் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் இப்ப நாம் இருக்கிற மழையூர், அதோட ராமனுக்குண்டான சம்பந்தம் பாருங்க. அந்த தொடர்பை இந்த பாசுரத்தில் வெளியிட்டு இருக்கிறாள். சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். சாருங்க முதைத்த சரமழை, ராமன் கையில் ஷாருங்கவில், கோதண்டபாணின்னு சொல்லுகிறோம். நம்ம இருக்கிறதே கோதண்ட ராமசுவாமி கோவில்ல தான். அந்த ஷாருங்கத்திலிருந்து மழைய போல அம்புகள் பொழியும். வரிசையா மழையா எப்படி சர சர சரன்னு கொட்டுறதோ அதை போல் அம்பு மழை பொழியும். அம்பு மழை பொழிந்தால் உலகம் நாசமடையும். ஆனால் தண்ணீர் மழை பெய்தால் உலகமே வாழ்ந்து போகும். அதனாலதான் ராமனிடத்தே மழை பெய்யும். அம்பு மழை மட்டுமல்ல, கருணை மழை. ராமனுடைய கருணையை மழை போல பெற்றிருக்கிறபடியால் மழையூர். இது மழையூர் கோதண்டராமசுவாமி கோவில். அப்ப அவர் கோதண்டத்திலிருந்துதான் மழை போல கருணை பெய்கிறதாம். ஆச்சரியமான திருக்கோயில். இதோ மூலமூர்த்தியை தரிசித்துக் கொள்ளுகிறோம். அற்புதமான உற்சவம். இத்திருக்கோயிலில் உற்சவங்களும் பல நடைபெறுகின்றன. நித்தியப்படியே பெருமானுக்கு புஷ்பம் அலங்காரம் அனைத்தும் வெகு நேர்த்தியாக நடைபெறுகின்றன. மூலவர் நடுவே ராமன் எழுந்துருளி உள்ளார். வளைந்த கழுத்து, இடை சற்றே வளைந்து, திருவடி வளைந்து, கழுத்தும் மேற்கொண்டு வளைந்து, வளைந்த திருக்கழுத்தோடே நாம் அனைவரையும் குளிர்ந்த கண்களோடே கடாட்சித்து கொண்டே எழுந்துருளி இருக்கிறார். அருகே ஆஞ்சநேய சுவாமி மூலவர் கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார். முதிய ஆஞ்சநேயரை வெளியில் தரிசித்தோம், இளைய ஆஞ்சநேயரை உள்ளே ராமனுக்கு பக்கத்தில் தரிசிக்கிறோம். இப்படி கொள்ளலாமா? ராமனிடத்திலிருந்து சற்றே தள்ளி இருக்கிறார் ஆஞ்சநேயர். அதனால் தானோ என்னமோ வருத்தத்தால் வயதாகிவிட்டார். ராமனுக்கு பக்கத்திலேயே இங்கு ஆஞ்சநேயர் இருக்கிறார். அவனை தினமும் பருகி பருகி அமுதமான ராமனை அருகிருந்தே பருகுகிறபடியால் இளமமாறாமல் இருக்கிறார். அதிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பெருமானிடத்திலிருந்து சற்று நாம் தள்ளி போனாலும் முதுமை கவ்விக்கொள்ளும். பெருமானுக்கு அருகிலேயே இருந்தால் உற்சாகமும் இளமையும் மாறவே மாறாது. அதைத்தான் இந்த ஆஞ்சநேயரிடத்திலே இங்கு நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். மூலவர், நடுவே ராமன், ஓர் புறத்தில் இலக்குவன், மற்றொரு புறத்தில் சீதை. கழுத்து வளைந்திருக்கும் ஆச்சரியமான ராமன் ஆஞ்சநேய சுவாமி. இதோ பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஹாரத்தி எடுக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் தங்கள் வியாக்கியானங்களில் கூறும்போது வெறும் புறத்திலே ஆலத்தி கழிக்க வேண்டும்படி இருக்கும் என்று 70 உண்டு. அதனால் 800 வருஷத்து பழசு. உரையாசிரியர்கள் எழுதும்போது ராமனை சேவித்தால் தரிசித்தால் அவருக்கு அலங்காரம்லாம் பண்ண வேண்டாம், பெரிய பெரிய பட்டாடையெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டாம். அவர் வெறுமனே நின்னாலே திருஷ்டி சுத்தி போட வேண்டும். ஆலத்தி கழித்தல்னா கண் திருஷ்டி பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே பண்றோம். இதுக்கு மேல அவருக்கு அலங்காரம்லாம் வேற பண்ணா வெறும்புறத்திலே ஆலத்தி கழிக்க வேண்டும்படி இருக்கும். அவர் வெறும நின்னாலே ஹாரத்தி தான், இன்னும் அலங்காரம் வேற பண்ணியிருந்தா. அதனாலதான் நீராஞ்சனம், கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பித்தல், அதே போல கும்பஹாரத்தி செய்தல், நிறைய மங்களஹாரத்தி எடுத்தல், இதெல்லாம் கோயிலில் வைத்திருக்கிறார்கள். அப்படி ஹாரத்தி எடுக்க வேண்டிய வேலையைத்தான் இப்ப ராமன் செய்திருக்கிறார். இல்லைனால் பிராட்டிய பிரித்த பாபி அந்த ராவணனுடைய தம்பியை தன்னோட சேர்த்து கொண்டிருப்பரா? செய்தார். அதற்குத்தான் எத்தனை ஆக்ஷேபங்கள், அதற்கு ராமனும் எத்தனை பதில் கூறியிருக்கிறார். சரணாகதி ஈடேறிற்று, சுக்ரீவனை அனுப்பி வைத்தார். ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம்மயா, என்னால் இவனுக்கு அபயம் கொடுக்கப்பட்டது. சுக்ரீவா போ, விபீஷணனை அழைத்து வா. நமக்கு அங்கதான் ஆச்சரியமான செய்தி. யார் மூலமா விபீஷணன் வந்தானோ அவர் மூலமாவே கூட்டின்னு வர சொல்றார். யார் விபீஷணனை கொல்லணும்னு பிடிவாதமா இருந்தானோ அவனையே அழைத்து வர சொல்லுகிறார்.
அப்ப நாமும் ஒரு பாகவதன் மூலமாத்தான் பெருமாள்கிட்ட போக முடியும். பெருமானும் அதே பாகவதன் மூலமாகத்தான் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு நெருங்கின தொடர்பு பாருங்க. நாமும் இவர் மூலமா போனோம், அவரும் அவர் மூலமா வரார். நடுவுல எதுக்கு ஒரு பக்தன்? நம்ம நேர பெருமாள்கிட்ட போயிட்டா என்ன? விபீஷணனு நேர ராமனிடத்துல வரலாம், ராமனு நேர விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாம். குறுக்க எதற்காக ஒரு சுக்ரீவன்? எதற்கென்னால் கணவன் மனைவி, அப்பா அம்மா, ஒரு குழந்தை. சில சமயம் அந்த குழந்தையினுடைய முதுகு கொஞ்சம் பதம் பார்க்குறாப்புல ஆயிடும். எப்படின்னால் ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை, ஏதோ வீட்டில் சண்டைன்னு வச்சுங்களேன். அப்போ அம்மா அப்பாட்ட பேச மாட்டார், அப்பா அம்மாட்ட பேச மாட்டார். ஆனால் ரெண்டு பேருமே இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு இப்படி நான் சொன்னேன்னு உங்கள் அப்பாட்ட சொல்லு அப்படின்னு அவ சொல்ல போறார், இப்படி நான் சொன்னேன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படின்னு இவர் சொல்ல போறார். அப்போ இந்த குழந்தை சட்டுன்னு கொஞ்சம் துடுக்குத்தனமான குழந்தையா இருந்தால், இது என்ன உங்க அப்பாட்ட சொல்லு உங்க அம்மாட்ட சொல்லு, உன் மனைவிட்ட நீரே சொல்லிக்க வேண்டியதானே, உம்ம கணவன் இடத்துல நீரே சொல்லிக்க வேண்டியதானே. குறுக்க நான் என்ன ஒண்ணுனால் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தா குழந்தை தான் மத்தியஸ்தம். இவனை வச்சுன்னு தான் கொஞ்சம் சமாதானமாகி அப்புறம் பேச்சுவார்த்தையே தொடங்கும்னு வச்சுங்க. இதை போல குடும்பத்துல பாக்குறோமோ இல்லையோ, அதே போலத்தான் நாமெல்லாம் மனைவி, பகவான் ராமன் கணவன். நம்ம ரெண்டு பேருக்கு ஏதோ சண்டைன்னு ரொம்ப நாள் சண்டை. இது இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, பல பல பிறவிகளாக நாம சரணம்னு கையை கூப்பிண்டு அவரிடத்துல வரவே இல்லை. வராத்தினால் அவருக்கு இப்படியே உழலுகிறானே, இப்படியே பிறக்கிறானே, எப்ப இவன் பிறவி என்னும் சுழல்ல இருந்து நம்ம கிட்ட வரப்போறான் என்று பெருமான் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நாமானா வரல. இது கண்டுதான் பெருமாளுக்கு கோபம். இவர் என்ன கோபப்படுறது? நாங்க தப்பே பண்ணிட்டு இருந்தா கூட இப்ப கூட அந்த தப்ப சரின்னு சொல்ல வேண்டாமோ? இவர் என்ன இப்படி கோவித்துக் கொள்கிறார்? இது நமக்கு என்ன? இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற கோபத்தில் குறுக்க ஒரு பக்தன் பாகவதனைத்தான் பிடிக்கணும். அவன் தான் இந்த சின்ன பொண்ணு சின்ன பிள்ளையாட்டம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம போய் இந்த பக்தன் காலில் விழுந்து, சரி நான் இத்தனை நாளா தப்பு பண்ணது உண்மைதான், அதுக்குன்னு தப்பே பண்ணாதவா உங்க தலைவனுக்கு கிடைக்க போறாளான்னு கேளு அப்படின்னு நாம பக்தனை பார்த்து சொல்றோம். பக்தன் உடனே குடுகுடுன்னு பெருமாள்கிட்ட போய், சுவாமி தப்பே பண்ணாதவள்லாம் உலகத்துல கிடைக்க மாட்டா, நீர் அப்ப நல்லவர்கள் தான் வேணும்னா ஒத்தரும் கிடைக்க மாட்டா, ஏதோ ஒரு ஆழ்வார் தான் உனக்கு கிடைப்பார், வேற யாருமே கிடைக்க மாட்டார்கள் என்ன அவர் சொல்றார். பெருமாள் பதில் திருப்பி சொல்றார், நீ போய் அவனிடத்துல சொன்னேன்னு சொல்லு. நான் என்ன தப்பு பண்ணா தப்புன்னு சொன்னேன், மன்னிக்க தயாராத்தான் இருந்தேன். இவன் என்னைக்கு வந்து சரணம்னு சொன்னான்? இவன் மன்னின்னு கேட்கவே இல்லையே, என்னிடத்துல சரணம்னு சொல்லவே இல்லையே, அதனாலதான் எனக்கு கோபம். போய் உன்னுடைய தொண்டனிடத்துல சொல்லு அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புறார். நடுவில் இருக்கிற பக்தன் பாக்குறான், இவா ரெண்டு பேருக்குள்ள நாம ஆகட்டு இருக்கோம் போல் இருக்கு. இப்போ ஏன் ரெண்டு பேருமே பேசிக்கூடாதன்னா மாட்டார்கள். நீங்க பல இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சக்கரை அப்படி சுத்துறதுன்னு வச்சுங்களேன், அது அப்ரேசிவ் மெட்டீரியல்னு சொல்லுவோம் இல்லையோ, அதுல ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாயிடும். இந்த ரெண்டும் சுத்த சுத்த ஒரே சூடு உருவாயிடும், ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே தேய்ச்சி போயிடும் இல்லையோ. அதுக்காக நடுவுல அந்த அந்த தேயலை தவிர்க்கிறதுக்காக சில பொருள்லாம் வைப்பா. நீங்க கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது கொரோடாகாத கரோஷன் ஆகாத இருக்கிறதுக்காக, அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒராயலை தவிர்க்கிறதுக்காக நடுவுல வைப்பா. ஒண்ணு வேண்டாம், ஒரு ஷாக் அப்சார்பர் ஆட்டம்னு வச்சுங்களேன், இங்கேயும் மோதல், அப்ப நடுவில் ஆறு தாங்கிக்கிறது. அத போல நமக்கும் பெருமானுக்கு நடுவுலே பாகவதன் தான் ஷாக் அப்சார்பர் ஆட்டம் வரார். அவர் தான் நடுவுலே நாம சொல்றதையும் ஏத்துக்கிறார், அவர் சொல்றதையும் ஏத்துக்கிறார். அவர்கிட்ட சொல்றார், என்னதான் இருந்தாலும் உமக்கு கோபம் ஆகாது, நீர் தான் தந்தை தான் என்னைக்கு மன்னிக்க கத்துக்கணும். நம்ம சொல்றது இல்லையா? இப்போ தாயா இருந்ததுன்னா எப்பவுமே கவலைப்பட்டு இருக்க வேண்டியதுதான், பிள்ளைகளா இருந்ததுன்னா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் போவா. கொஞ்ச நாள் பட்டாத்தானே தெரிந்து கொள்வார்கள். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லலையா? இதை இந்த பக்தன் பகவான்டே சொல்றார், நீர் தான் இருக்கணும், பித்தாட்டம் கல்லாட்டம் தான் நாங்கள்லாம் இருப்போம், இருந்தாலும் நீர் தான் மன்னிக்கணும். அதே நம்மகிட்டே வந்து சொல்றார், அதுக்கு நீ கல்லாவே எத்தனை பிறவி இருக்க போற, எவ்வளவு அன்புடையவர் கருணை உடையவர், போய் திருவடியில விழு அப்படின்னு நம்மகிட்டையும் சொல்ல போறார். ஒத்தருக்கொத்தர் பேசின உடனே நம்ம மனசு இறங்குறது, பெருமாள் மனசு கனியறது, ஒத்தருக்கொத்தர் நன்னா பிடிச்சுடுறது. இதுக்கு தான் அந்த நடுவுல இருக்கிற பக்தன். ஆகவேதான் விபீஷணனும் சுக்ரீவனை முன்னிட்டு கொண்டே சரணாகதி செய்தான், ராமனும் சுக்ரீவனை முன்னிட்டே அழைத்து வர சொன்னான். இத்தனை கோபம் சுக்ரீவ மனசுல இத்தனை நேரம் இருந்தது. ஆனா அவனுக்கு ஒண்ணு விபீஷணன் பேர்ல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்ங்கிறமே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது இல்லை, ராமனுக்கு ஒண்ணு வந்துடக்கூடாது, நாம ராமனை ஜாகிரதையா காப்பாத்தி விடணும். இந்த எண்ணத்துல தானே இத்தனை பேசினா. இப்ப பிரபத்தின்னு சொல்லுகிறோம், சரணாகத்தின்னு சொல்றோம். சரணம் பிரபத்யே, இது சரணாகதியின் போது சொல்றது. ராமா உன்னுடைய திருவடிகளை நான் ஒரே கதியாக தஞ்சமாக பற்றுகிறேன், பிரபத்யே என்று சொல்லுகிறோம்.
பிரபதனம் பிரபதனம் பிரபத்யேங்கிற சொல்லு இருக்கு பாருங்க. பதிலு கதௌ என்று தாத்து, கத்யர்த்தாக புத்தியர்த்தாக என்று சொல்லுவார்கள். அப்படின்னா பதிலு கதௌ பிரபத்யேன்னு சொன்னால் கதி நடத்தல். நான் உன்னிடம் நடக்கிறேன், உன்னை பற்றுகிறேன், உன் திருவடிகளை பற்றுகிறேன். பற்றுகிறேன்னு சொன்னா சரணாகதினால் இப்ப நம்மளை ஞான நேரம் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போக சொல்லி, இல்லை ராமர் கோவில், கண்ணன் கோவில், ஏதோ ஒரு கோவிலுக்கு போறோம். போயிட்டு நேர கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் நான் உன் திருவடிகளை பற்றணும்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கார்கள். அதனாலே இதோ இந்த விக்கிரக திருவடியை கெட்டியா பிடிச்சுன்றே நம்மளை பண்ண விடுவாளா? அர்ச்சகர் ஒருத்தர் தான் உள்ள இருக்க முடியும். நான் போக முடியுமா? நீங்க போக முடியுமா? யாரும் போக முடியாது. அப்ப பிரபத்தி சரணாகத்தின்னு சொன்னால் நேர போய் திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கிறதா? தொட்டுடலாமான்னால் அவசியமே இல்லை. பத்யர்த்தாக கத்தியர்த்தாக புத்தியர்த்தாக. இது புத்தியால் பற்றுவது, கையால் காலால் பற்றுவதல்ல, புத்தியால் பற்றுவது என்றால் எனக்கினி வேறு முதல் கிடையாது, வேறு கை முதல் இல்லை, உன்னுடைய திருவடிகளையே உபாயமாக புத்தி பண்ணுகிறேன், நினைக்கிறேன், நான் இப்படிங்கிற உறுதி கொண்டிருக்கிறேன். அப்ப சரணாகத்தினாலே ஒரு அறிவு, பிரபத்தினால் அறிவு. இது பெரிய செயல் இல்லை, இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு, ஒரு புத்துணர்வு, புரிதல். என்னால் என்னை காக்க இயலவில்லை, முக்தி போவதற்குண்டான வழியை என்னால் செய்ய முடியவில்லை, அதற்கு உன் திருவடிகளே வழி என்று பற்றுகிறோமே, அதைத்தான் புத்தி. அந்த புத்தி, அந்த அறிவு, அந்த புரிதல் தான் சரணாகதி ஆகிறது. இது அரை நிமிஷத்துல வரலாம், 10 வருஷத்துல வராம இருக்கலாம், 10 பிறவிகள்லையும் வராம இருக்கலாம், ஒரே நிமிஷத்துல வந்துடலாம். உன் திருவடிகளே உபாயம், அனைத்தையும் துறந்தேன், உன்னையே பற்றினேன் சொல்லலாம். அப்படித்தான் தற்போது விபீஷணன் வந்து நிற்கிறான். அப்ப அது புத்தி, அது ஒரு அறிவு என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரணாகதிங்கிறதே ஒரு புரிதல், ஒரு அழகான உணர்ச்சி, அது ஒரு உணர்தல், ஒரு அறிவு. உன்னை தவிர வேறு புகழ் கிடையாதுங்கிற அறிவு. ஆனால் அந்த அறிவு வரணும்னால் நம்ம வேற எதை பிடிச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாத்தையும் விட்டுடணும். அதைத்தான் இவன் சொல்ல போறான். இப்போ பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, மற்ற அனைத்தையும் விட்டேன், உன் திருவடிகளையே வழியாக பற்றினேன். சுக்கிரீவன் வந்தான், விபீஷணனிடத்தில் பேச போகிறான். ரொம்ப ஆச்சரியமான பாடல்கள் கம்பராமாயணத்துல சொல்றார். சிங்க ஏறு அணையான் சொன்ன வாசகம் செவிபுகா முன் கங்குலின் நிறத்தினான் தன் கண் மழை தாரை காண பஞ்சு எனக்கு அரும் மென்கால் தேவியை பிரித்த பாவி, பாவி வஞ்சனுக்கு இளைய என்னை வருக என்று அருள் செய்தானோ. எப்பேற்பட்ட சீதையை பிரித்திருக்கான் ராவணன். அந்த ராவணனுக்கு தம்பி நான், பாவி போ என்று சொல்லாமல், என்ன நஞ்சுன்னு கருதாமல், என்ன போய் ஒரு பழமாய் பழரசமாய் அமுதமாய் ராமன் கூட்டிருக்கிறானே, அவனுக்கு எத்தனை நன்றி சொன்னால் தகும் என்று கண்கள் மலர விபீஷணன் காத்திருக்கிறான். சுக்கிரீவன் வந்தான், வந்தவன் பேசுகிறான். அடுத்த சர்க்கம் 19வது சர்க்கம். ராகவேண அபயே தத்தே சன்னதோ ராவணானுஜா விபீஷணோ மகாப்ராஜ்ஞா பூமிம் சமவலோகயத். ஆகாசத்தில் நின்று கொண்டுதானே விபீஷணன் பேசியிருந்தான். இப்போது பூமியை பார்த்தான். காத்பபாதாவனிம் ஹிருஷ்டவ் பக்தைர் அனுச்சரை சக. ஆகாயத்திலிருந்து பூமியை நோக்கி குதித்தான். 4 அரக்கர்களும் குதித்தார்கள். கைகளை கூப்பிக்கொண்டான். சுக்ரீவனை நோக்கி வருகிறான். சுக்ரீவன் அவனுக்கு என்ன செய்தி சொன்னான், அடுத்து விபீஷணன் என்ன செய்தான்னு கேட்போம்.